ஹாய் மக்களே! இந்த மாரி யார் வீட்லயாவது நடந்திருக்கா? அப்படின்னு மட்டும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சிலிண்டர் இல்லாதனால இன்னைக்கு டீ போட கூட வழி இல்லாம இருந்துச்சு. சரி கெட்டில்ல டீ போடலான்னு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 3/4 லிட்டர் பால கெட்டில்ல ஊத்தி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில நடந்த விஷயத்த பாருங்க. எல்லாமே பொங்கி அப்படியே ஊத்திருச்சு. சரி கொஞ்சம் நெஞ்ச பாலாவது நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சமா எடுத்துட்டேன். அதுக்கே பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி பண்ணிட்டியே! அ ஒழுங்கா சிலிண்டர் புக் பண்ணியிருந்தா இந்த மாரி பிரச்சனை வந்திருக்குமா? எதுக்கு தான் இப்படி எல்லாத்தையும் மறந்து மறந்து போறீங்களோ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். சரி என்ன பண்ணுறது என் தலை எழுத்து திட்டு வாங்கி தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். அப்படியே கையோட வீட்டையும் மாப் போட்டு முடிச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் சிலிண்டர் வந்துடும்ன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரு நல்ல மனுஷன் பரவாயில்ல. எனக்காக காலையிலேயே சீக்கிரம் கொண்டு வந்து சிலிண்டர குடுத்துட்டாப்படி. அதுக்கு சிலிண்டர பார்த்த உடனே தான் தெய்வத்த பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நம்ம முதல்ல டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. நேத்தே சாப்பாடு இல்ல. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமா சாதம் வச்சு, கொஞ்சமா சிக்கன் இருந்துச்சு. கிரேவி பண்ணிட்டு, அது கூடவே வந்து ஃபிஷ் வச்சிருந்தேன். அதையும் அவன்ல வச்சு எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வறுவல் பண்ணிட்டு, சாம்பார் வச்சாச்சு. பழைய ரசம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டேபிள்ல கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்ப தான் திருப்தியா சாப்பிட்றோம். அதுங்களாட்டி நம்ம விருந்தாளிகள் பயங்கரமா வெளிய கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அவங்களுக்கு சாப்பாட வச்சுட்டு, அப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு